நம்ம பண்ணையில் இருக்கிற பெரிய குட்டையில் 3 வருஷமா ஒரு பெரிய விரால் மீன் மாட்டாம தப்பிச்சுட்டே இருந்ததுல அந்த மீன் கடைசியில் செத்து போச்சு. 3 வருஷமா இந்த மீனை தூண்டில் எப்படியாச்சும் பிடிச்சிடலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த மீன் மாட்டவே இல்லை. 3 வருஷமா இந்த மீனை பிடிக்க நான் பயன்படுத்தின இறை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா குள்ளைக்கெண்டை, ஜிலேபி மீன் குஞ்சு, இறால், கோழிக்குடல். பத்தாததுக்கு 4 அங்குலம் அளவுல இருக்கிற விரால் மீன் குஞ்சியையும் தூண்டி முள்ளில் கோத்து இறையா போட்டு பார்த்தேன். இந்த விரால் மாட்டவே இல்லை. இந்த விரால் மீன் செத்து போனதுக்கு இந்த விரால் மீனோட பழைய பழக்கம் தான் காரணம். இந்த குட்டையில இந்த விரால் மீன் சின்னதா இருக்கும்போது இந்த விரால் மீனுக்கு தீவனமா குள்ளைக்கெண்டை மீன்களை நிறைய பிடிச்சிட்டு வந்து குட்டையில விடுவேன். எப்பவுமே குள்ளைக்கெண்டை மீன்களை பிடிச்சிட்டு வந்தேன்னா குட்டையில இடம் மாத்தி மாத்தி விட மாட்டேன், ஒரே இடத்துல தான் விடுவேன். அதனால விரால் மீன்களுக்கு அந்த இடம் தீவனம் சாப்பிட்ற இடமா பழகிருச்சு. இந்த மீன் எப்படி செத்துதுன்னா பக்கத்துல இருக்கிற சின்ன குட்டையை சுத்தம் பண்றதுக்காக அதுல இருக்கிற மீன்கள் எல்லாம் பிடிச்சேன். சின்ன குட்டையில ஜிலேபி மீன்கள் சின்னது பெருசுன்னு நிறைய இருந்தது. சின்ன குட்டையில இருந்த ஜிலேபி மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து பெரிய குட்டையில குள்ளைக்கெண்டை மீன்களை எங்கே இருந்து விடுவனும் அந்த இடத்துல இருந்து விட்டேன். அப்போ இந்த விரால் மீன் அதுல இருந்த பெரிய ஜிலேபி மீனை ஒண்ணு வேட்டையாடி முழுங்க முடியாம வாயில மாட்டிக்கிட்டு கரை ஒதுங்கி கடந்தது. சின்ன குட்டையில இருந்த மீன்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி பெரிய குட்டையில விட்டுட்டு பெரிய குட்டையில கை கால கழுவலான்னு போனேன். அப்பதான் இந்த விரால் மீன் ஜிலேபி மீனை வாயில வச்சுட்டு முழுங்க முடியாம கரை ஒதுங்கி கடந்ததை பார்த்தேன். மீனை பார்த்த சந்தோஷத்துல அவசரப்படாம பொறுமையா குட்டையில இறங்கி மீனை ஏந்தி பிடிச்சிடலான்னு குட்டையில இறங்கினேன். அந்த மீன் மேல என் கை பட்டோன மீன் உடனே தண்ணிக்குள்ள போயிடுச்சு. தண்ணிக்குள்ள போன இந்த விரால் மீன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூச்சு வாங்க முடியாம தண்ணிக்கு மேல வந்து குழப்பிட்டு போச்சு. வீசு வலையாச்சும் எடுத்துட்டு வந்து போட்டு பிடிச்சிடலான்னு பார்த்தா அந்த மீன் காணா போயிடுச்சு. தொடர்ந்து 2 நாள் எப்படியாச்சும் இந்த மீன் கரை ஒதுக்கணும் பிடிச்சிட்டு போயிடலான்னு அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனேன். மீனுக்கு ஆயுசு கெட்டி பொழைச்சிருச்சு போல இருக்குன்னு 3வது நாள் பார்த்தா மீன் செத்து கிடக்கு.